அந்த 27/3/2026 வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷமான நாள். என்னன்னா, அன்றைக்கி ஸ்ரீராம நவமின்னு ஒரு விழா வைணவர்களால் கொண்டாடப்படுது. ரொம்ப விசேஷம். அதாவது ராமநாமம் அப்படின்ற ஒரு நாமம் மகிமைக்கு அவ்வளோ பெரிய பலன் உண்டு. ஏன்னா ராமர் அவதாரமே பார்த்திங்கன்னா அவதார புருஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமருடைய அவதாரமே இப்போ பார்த்திங்கன்னா மனுஷன் மனிதத்துவத்தோடு எப்படி வாழணுன்றது காமிச்சது தான் ராம அவதாரம். அதில் பார்த்திங்கன்னா பெருசாக இந்த மாயாவி பண்ணுற மாதிரி, கிருஷ்ணர் பண்ணுற மாதிரி நிறைய மாயங்கள் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த ராம அவதாரத்தில் நீங்கள் கேள்விப்பட்டே இருக்க மாட்டீங்க. கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. கிருஷ்ணர் பார்த்திங்கன்னா சந்திர வம்சத்தில் பிறந்தவர், ராமர் சூரிய வம்சத்தில் பிறந்தவர். அதுக்குமே வித்தியாசம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் கிருஷ்ணர் அர்த்தராத்திரியில் பிறந்தார், இருட்டான நேரத்தில். ராமர் பகல் பொழுதில் பிறந்தார். இந்த ராம பாதை அப்படின்னு ஒரு தனி பாதையே இருக்குது. அதில் இப்போ பார்த்திங்கன்னா சத்தியம், நேர்மை, தர்மம் இந்த மாதிரி சில இப்போ விசேஷங்கள் தான் அதில் நாம் பார்க்க முடியுமே கண்டி எல்லளவும் தர்மத்தை மீறி செயல்பட்டார் அப்படின்னு விஷயங்கள் ராமர்கிட்ட இருக்கவே இருக்காது. ஆனால் கிருஷ்ண அவதாரத்தில் ஒரு அதர்மத்துக்கு இன்னொரு அதர்மத்தால் தான் நாம் ஜெயிக்க முடியும் அப்படின்ற மாயாவி வேலையெல்லாம் பண்ணியிருப்பார். கிருஷ்ணர் செய்கிறது தான் தர்மம். எப்படி? கிருஷ்ணர் செய்கிறது தான் தர்மம், ஆனால் ராமர் தர்மத்தை தான் செஞ்சார். அப்போது ஸ்ரீராம நவமி அப்படின்றப்போ இந்த கலியுகத்தில் ராமநாமம் ரொம்ப விசேஷம்னு சொல்கிறாங்க. ராமர் வழிபாடு ஒரு எளிய வழிபாடு. ராம் 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 ராம்னு ராமநாமம் சொல்லிட்டு இருந்தாலும் போதும். ராமன் நாமத்தை மிஞ்சின ஒரு தாரக மந்திரம் எதுவுமே கிடையாது. இப்போ நாம் ராம ராம ரமேதி, ராம ராம மனோரம, சகசராம தத்துல்யம், ராமநாம வராணனே இந்த ஒரு ஸ்லோகத்தை சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா 1008 முறை ராமநாமத்தை சொன்ன ஒரு பலன் கிடைக்கும். அன்றைக்கி ஸ்ரீராம நவமி அன்றைக்கி நாம் விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். விரதம் கண்டிப்பாக இருக்கணும். இருந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ராமநாம தண்ணி ஃபுல்லாக சொன்னாலும் நிறைய பலன் கிடைக்கும். ராமருடைய கதைகள் படிக்கலாம். ராமருடைய அவதார திருநாள் அன்றைக்கி ராமநாமம் சொல்கிறது, ராம ராம ரமையே, ராம ராம மனோரமே, சகசிராம தத்துவம், ராம ராம வராணனே இந்த மந்திரங்கள்லாம் தொடர்ந்து நாம் உச்சாரணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அவருக்கு ஒரு பானகம் மட்டும் நைவேத்தியம் பண்ணால் கூட போதும்.